மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு சத்குருவுடன் கொண்டாடுங்கள். மார்ச் 8 நேரலையில். விளம்பரம் பார்த்தால் பணம் என்று விளம்பரம் செய்து லட்சக்கணக்கான பேரிடம் முதலீடு பெற்று மோசடி செய்ததாக கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் மீது புகார் எழுந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் நிர்வாகி சக்தி ஆனந்த் ஏற்கனவே கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டுள்ளார். தற்போது சக்தி ஆனந்த் ஜாமீனில் உள்ளார். இந்த நிலையில் கோவையை மையமாக கொண்டு செயல்பட்ட V3 ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை நடத்தி வந்ததாக கூறப்படும் மதுரை தனக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த விஜயராகவன் என்பவரை கோவை மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணைக்காக நேற்று அழைத்துள்ளனர். அப்போது தனக்கு உடல்நிலை சரியில்லை, நெஞ்சு வலிப்பதாக விஜயராகவன் கூறியுள்ளார். உடனே மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த தகவல் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு தெரிந்து நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனை முன்பு குவிந்தனர். மருத்துவமனை முன்பு குவிந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவன ஆதரவாளர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். சிகிச்சைக்கு பிறகு விஜயராகவனை கோவைக்கு அழைத்து வந்து V3 ஆன்லைன் டிவி நிறுவனத்துக்கு மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்துடன் உள்ள தொடர்பு குறித்து கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு சத்குருவுடன் கொண்டாடுங்கள். மார்ச் 8 நேரலையில்.